வெல்கம் டு காலிஸ் கிச்சன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக சிவக்க வறுபட்டதும் 3 வரமிளகாயும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டு நல்லா பழுத்த 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதும் மல்லி தண்டு கொஞ்சம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு சில்லளவு தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக பிரட்டி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்செடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி சட்னியோடு சேர்த்துட்டு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டி நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு தொட்டுக்க நல்ல ருசியாக இருக்கும். இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.